எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை ஏற்படுமோ அப்போதெல்லாம் இந்த துவாவை நபிகள் நாயகம் அவர்கள் செய்வார்களாம். எந்த துவா? லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா தௌஹீதினுடைய வாசகம் தான் இதுல இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹு அல் அஸீமுல் ஹலீம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல் அஸீமுல் ஹலீம், அவன் மகத்துவமானவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் தான் பிரம்மாண்டமான அர்ஷுக்கு சொந்தக்காரன், அதன் அதிபதி. லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ரப்பு சமாவாத்தி ஓ ரப்புல் அர்லி ஓ ரப்புல் அர்ஷில் கரீம், அவன் தான் வானங்களின் இறைவன், அவன் தான் பூமியின் இறைவன், அவன் தான் கண்ணியம் மகத்துவம் மிக்க சிறப்பு வாய்ந்த அரிஷ் என்கிற சிம்மாசனத்தின் இறைவன். இதுதான் இந்த துவாவினுடைய பொருள். இது ரொம்ப எளிமையானது. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது, சிரமம் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது தவறாமல் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை செய்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தானே நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கும் போதே நமக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் வஹி என்கிற தொடர்பில் இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே இந்த உலகத்தில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது, பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு, அவர்களுடைய உள்ளத்தையும் கவலை பல நேரங்களில் வாட்டி இருக்கிறது. அப்படி நினைக்கும் போதே அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளாம் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் இருப்போமா, சிரமப்படாமல் இருப்போமா, அப்படி நினைச்சாலே நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற எந்த கவலையா இருந்தாலும் அது போயிடும்.